வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில மெயில் நடத்திட்டு வந்திருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து அவரோட OnePlus 13s விசித்திரமான ஒரு சில அப்சர்வேஷன் பார்க்குறேங்க. இது ஒரு விசித்திரமான வழக்கு. ஆமாம், போவோம். அவன் கூப்பிடுறேன், அதை கூகுளை கூப்பிட்டேன்னா அது என்னடா எட்டி பார்க்க மாட்டேங்குது. அதுக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்குறேன். வாய்ஸ் மாடல் நான் என் வாய்ஸ்க்கு மட்டும் வேக் ஆகிறதுக்கு மட்டுமே 6லேருந்து 7 தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன். சரி, வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருந்து தொலைதானே அதையும் வெரிஃபை பண்ணேன். எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டேன். வீட்டை சுற்றி இருக்க 20 பேரோட வாய்ஸையும் கூட ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்ற அளவுக்கு மனுஷன் புலம்பி தள்ளியிருக்காரு. ஆனால் ஏனே தெரியல ப்ரோ, அது கரெக்டாகவே ட்ரிகர் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்காரு. உங்களில் யாருக்கா இந்த பிரச்சனை இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, கலர் OS அதாவது ஆக்சிஜன் OSல மேபி ரீசெண்டாக ஏதாவது ஒரு பேட்சில் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அந்த வாய்ஸ்னால ட்ரிகர் ஆகி உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா, அது வந்து புரோக்கனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் எனேபிள் பண்ணாலும் அதுவே டிசேபிள் ஆகிக்குதான். அதனால எனக்கு புதுசாக இருக்கு. உங்களுக்காக ஸ்பெஷல் பிரச்சனை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஏதாவது ஒரு சில பஞ்சாயத்துகள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். இல்லாட்டினா பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பேக்காகவும் நீங்கள் அப்புறம் என்ன கேள்வி கேட்கணுமோ உங்கள் கேள்விகள். அடுத்து அரவிந்த் ப்ரோ என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ ஐ ஹாவ் ஆக்ட் வைஃபை. சரி, ஆக்ட் வச்சிருக்காரு, செலிப்ரேட் பண்ணுங்க வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஹாவ் அ ஜியோ சிம் இன் மை ஃபோன், பட் ஐ டோன்ட் ரீசார்ஜ் இட் வித் அன்லிமிடெட் டேட்டா பிளான்ஸ். போகிறதில்ல, ஐ டோன்ட் ரீசார்ஜ் இட்னு சொன்னது அன்லிமிடெட் பிளான்ஸ். ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் தான் அது கொஞ்சம் நாளே காணாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீபெய்டுக்கு போகலான்னு பார்த்தா யூஸ்டு நம்பர் தான் நமக்கு வரும். ஆமாம், அவர் யாராவது எங்கேயோ எவனோ கடன் வாங்கினதுக்குலாம் நமக்கு கால் வரும். ஆமாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, மொத்தம் இன்ஸ்டட் ஐ பே 448 ஃபார் கால்ஸ் அண்ட் SMS 84 days பிளானு ப்ளஸ் 195 டேட்டா ஆட் ஆன் 15 GB டேட்டா கிடச்சிரும். பட் லைக் யூ செட் 90 days ஹஸ் டர்ன்ட் இன்டு 30 days. 90 நாள் 3 மாதம் ரவுண்டாக இருந்துச்சு. இப்போ என்னடானா 30 நாளாக மாற்றி வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்கேன் நீ. Okay, I think Jio wants its customer to opt for a 1.5 GB per day plan at a minimum, or they are trying to push people towards annual plans. Jio does not want customers to choose the cheaper options. They don't want people to save their money. அது மட்டுமா, இன்னைக்கு கூட பார்த்தேன், எல்லாமே ஒரே சொதப்பலாக தான் இருக்குது. இவனுங்களை எங்கே தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுன்னு எனக்கே புரியலை. நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ரிலையபிலிட்டி அப்படின்ற பாயிண்ட் வரும்போது டவுன்லோட் ஸ்பீட் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு டெஸ்ட் பண்ணால் இந்தியாவிலே இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் ஜியோ தான். அடுத்த பிளேஸ் கோஸ்ட்டு ஏர்டெல்லுங்கிறானுங்க. அதுக்கு அடுத்து விஐன்னு சொல்கிறாங்க. இதை நான் வந்து 3 நாள் முன்னாடி கூட ட்விட்டரில் இந்த டெலிகாம் சேனல் ஒன்றுத்தில் பார்த்தேன். ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் இன் இந்தியா ஃபார் மொபைல் டேட்டா இது ஜியோ அப்படின்னு வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஆவரேஜ் டவுன்லோட் ஸ்பீடு வந்து 100s இருந்தது. ஏர்டெல் வந்து ஒரு 80 அப்படி இருந்தது ஆவரேஜ் டவுன்லோட் ஸ்பீடு. விஐ வந்து அதுக்கு ஒன்று கீழே இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க? அப்படிதான் எனக்கும் இருக்கு. இது என்ன பேர், இது வந்து டிஎக்ஸோ மார்க் மாதிரி இருக்கு. டார்ச்சராக இருக்குது வர இந்த மாதிரியான டேட்டாலாம் பார்க்கும்போது. இல்லை, எனக்கு புரியல, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க அப்படி தான் கேட்க தோணுது. நல்ல வேலைங்க, இப்போல்லாம் ரொம்ப டிஎக்ஸோ மார்க்கை பற்றி எல்லாம் வெளியே பேசிக்கிறது இல்லை. பேசினா தானே டிஸ்பிளே மேட்டு டிஎக்ஸோ மார்க்கு இவனுங்களாம் இனிமேல் கையில் கிடச்சானுங்கன்னு வைங்களேன். உன்னை ஒரு நாள் பெல்ட்டால் வெளுவெளுன்னு வெளுக்கல செந்தமிழ் கவிஞன் நான் தான். இல்லை, அதாவது 100 தான் ஒரு பெஞ்ச் மார்க்குனா இவங்க 150 சொல்லுவாடுங்க. அதுதான் பெரிய, அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, காலகாலத்துக்கும் அதை வச்சு 100 தாண்டி நாங்கள் 150 கூட கொடுப்போம். ஐயோ, அதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயத்தை தான் சம்யுதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. அது 9A இல்லாட்டி 10A. திரும்பியும் சொல்கிறேன், ஆப்வியஸாக 10A தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரைஸ் பாயிண்டில் பார்க்கும்போது 10,000 ரூபாய் கம்மியாக இப்போதைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. 40K 9Aவும் 50K 10Aவும் இருக்குது. ஆமாம், சில ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் 10A வந்து நீங்கள் 43 கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தேடி பிடிச்சி அப்படி இப்படி வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம். ஹைலைட் என்னென்னா 9A கம்பேர் பண்ணும்போது 10Aல கிளாஸு மேலே வந்து 7A இருக்குது, அதில் கொரில்லா கிளாஸ் 3 இருக்குது. ஆமாம், ஸோ அதனால் அது கண்டிப்பாக நிஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட் தரும். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க அதே ப்ராசஸர்னு, பட் உள்ளுக்குள்ளே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா. அதை தவிர 23 வாட் ஒயர்டு சார்ஜிங்லேருந்து 30 வாட் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 7.5 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் 7 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்லேருந்து 10 வாட்டாக மாதிரி இருக்குது. அது ப்ளஸ்ஸே கிடையாது. அந்த கர்மத்தை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். மாடம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உருப்படியாக இப்போ தான் 5400 வந்திருக்கு. ப்ளஸ் ஒரு வகையில் பார்க்க போனால் என்னதான் Tensor G5 வந்து பர்ஃபார்மன்ஸ் பேக்டு இல்லாட்டி NPUலலாம் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொன்னாலும் பவர் விஆர் கிராஃபிக் வச்சு தெருவா போய் குமுறி பால் கூட எடுத்த கொடுமை எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Tensor G4 மோர் ரிலையபிள்.
இதில் டென்சார் G4 ரிலேபிள்னு சொன்னாலும் பிக்சல் 9 G4 இருந்தாலும் உங்களுக்கு மோடம் வந்து லேட்டஸ்ட் மோடம் கிடையாது. அதனால் அது வந்து டென்சார் G3யோட மோடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெட்ஒர்க்கில் பஞ்சாயத்துகள் 9A யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து 10Aல இருக்கு. 7 அந்த இதில் யூஸ் பண்ணி நெட்ஒர்க்குக்கு நான் பட்டா எடுக்கலாம். இது எவ்வளவோ பெட்டர், ஃபார் பெட்டராக இருக்குது ப்ரோ. அதனால தான் ஸோ இந்த மாதிரியான கண்ணுக்கே தெரியாத நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியறனால வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் நான் சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஃபோன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10. ஏன்னா பின்னாடி இருக்கிற பம்பெல்லாம் பற்றி நான் பேச மாட்டேன். அதெல்லாம் வந்து மக்களுக்கு டே டு டே லைஃப்பில் அவ்வளோ பெரிய யூஎஸ்பியான எனக்கு சத்தியமாக தெரில. மேபி ஒரு சிலருக்கு அது வந்து இப்போ பெரிய விஷயமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் டேபிளில் வச்சு டக்குன்னு குத்தி எல்லாம் ஆட்டி இங்கே பார்த்தீங்களா ஆடுது அப்படிலாம் நல்லா இருக்கட்டும். பம்பே இல்லை, ஆமாம், நேராக டேபிள் மேலே இருக்க டஸ்ட்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ரும் கண்டிப்பாக. ஸோ அதையும் யோசிக்கணும். ஸோ முன்னாடி கேஸை போட்டு மறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். அட்வான்டேஜும் இருக்குது, கூடவே டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு வாங்கினா ஏமாற்றம் இல்லை. சரியா? ஸோ ஆக மொத்தம் என்னோட சஜஷன் வந்து வேறு வழியே இல்லாமல் 10A தான். கண்டிப்பாக. சரி, அடுத்து கீர்த்திவாசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ வாண்ட் டு பை அ குட் கேமரா அண்ட் கேஷுவல் யூசேஜ் மொபைல். சரி, கையெடுத்து கும்பிட்டுருவோம். ஏன்னா விவோ X90 Pro 26,000 ரூபாய்க்கு கிடைக்குது, S22 Ultra 26,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ரெண்டுமே ஒருத்தர் சளைச்சவன் இல்லை. அதில் X90 Pro கொஞ்சம் டீசெண்டான ஃபோன் தான். ஆனால் இது சாம்சங் பக்கம் ஒதுங்கிறாதீங்க. S22 Ultraல என்னைக்குனாலும் கோடு விழலாம். ப்ளீஸ், ஃபோன் பார்க்க அழகாக இருக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக அதில் போய் விழுந்தீங்கன்னா எழுந்து வரவே முடியாது. சரியா? அதனால் அது வேண்டாம். சப்போஸ் 26Kக்கு எனக்கு தெரில கிடைக்குதான்னு, பட் 30K பக்கத்தில் வந்து பிக்சல் 8 Pro கிடச்சதுன்னா அது இன்னும் ரிலையபிள். 30,000 40,000 40,000 பக்கத்தில் S23 Ultra கிடைக்கலாம், 256GB. அது இல்லை ப்ரோ, S23 Ultra இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா அப்டேட்டு ப்ரோ? அப்டேட் அதுவும் கம்மி தான். உங்களுக்கு S24 Ultraல தான் 7 years ஆஃப் அப்டேட். ஆமாம், உங்களுக்கு S24 Ultraலாம் 4 years ஆஃப் அப்டேட் தான். ஆமாம். ஸோ அதனால வந்து எனக்கு அப்டேட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் இன்னும் அப்டேட் வந்தோடனே வாழ்க்கை மாறி உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு 100-200 வச்சு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் என் பேருக்கு மாறிடுது பாருங்கலாம். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அப்டேட் வந்ததுன்னா பாதி ஃபோன் மண்ணோட மண்ணாக தான் போகுது. அதனால அப்டேட் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் S23 Ultraல ஏதாவது ப்ராப்ளம் வரலாமா அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா S23 சீரிஸில் இப்போ கூட ஒரு சிலர்லாம் லைன் இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இருக்கிறதுலே பகிரங்கமான விஷயம் என்னன்னா S24 சீரிஸில் கொஞ்சம் கம்மி, S25 சீரிஸில் இன்னும் கம்மி, S26 Ultraல டே 1 லைன்லாம் போட்டிருக்காங்க. அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பயங்கரமாக கோடு போட்டு விளாண்டுருக்காங்க. அதனால பிக்சல் 8 Pro எனக்கு தெரிஞ்சு நல்ல 8 Pro கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு சாம்சங் தான் வேணும், தலைகீழ தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேபி வெயிட் பண்ணி யூஸ்டு மார்க்கெட்டில் S24 ஸ்னாப்ட்ராகன் மாடல் கிடைக்கும். பட் பேட்டரி லைஃப் அந்தளவுக்கு ரிலேபிளாக இருக்காது. விவோ X90 Pro நல்ல ஃபோன் தான். ஆனால் X100 Pro இன்னும் கேமராவில் பெட்டராக இருக்கும். பட் X100 Pro 26,000 ரூபாய் கிடைக்காது. இந்த ரெண்டுத்தில் என்ன கேட்டால் X90 Pro இஸ் சேஃப். சரியா? இத்தனைக்கும் சாம்சங் தான் மாசு, ஆனால் அதுதான் X90 Pro இஸ் சேஃப். அது மட்டும் இல்லாமல் பில்லாம் இருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு S90 Proக்கு டிஸ்பிளே வேறு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக. சாம்சங்கில் டிஸ்பிளேலாம் ஒவ்வொரு டூர் தான் மாறணும். சரியா? அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போடு எங்கள் ஆள் வேற லெவலில் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்காரு. என்னங்க மண்ணுக்குள்ளே போட்டெல்லாம் போடுறேன். 1 year ரிவ்யூ ஆஃப் மோட்டோ G85 அண்ட் ரியல்மி பட்ஸ் Air 7 அப்படின்னு சொல்லி ஹரி அப்படிங்கிற நண்பர் அனுப்பியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ, தட்ஸ் ஆசம். ஐயோ என்னங்க அது பெரிய கவிதையாக இருக்கே. சரி, ஓகே, இவரோட மடலை நம்ம படிப்போம். ஓகே. ஹாய் சிவானா அண்ட் கோதம் ப்ரோ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். I have been following you since the beginning of 2025. You and the whole SBUS team has given so much clarity, not just on tech and how to choose a smartphone based on the needs and budget, but also on the few aspects of life. The part where you shared the importance of saying no with your life experience has struck me. Okay. Hama. So this is my review of Moto G85 after using it for over 1 year. I bought the Urban Grey 12-56 variant in end of November 2024 for 20,000. Official website le da vaangirkaru. The phone got delivered in 4 days after placing the order. It was on my wish list for more than 2 months because it was out of stock in official website and Flipkart showed non deliverable. Flipkart வந்து இன்னி வரைக்கும் சொன்ன வாக்கியம் டெலிவர் பண்ணதில்லை, வச்சிருக்கிற பொருளையும் டெலிவர் பண்ணதில்லை. சரி, ஓகே. அப்புறம் ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் யூசிங் Oppo K10 4G 6128 2.5 வருஷமா. 1 month after buying it 5G variant of K10 but the MediaTek 810 chip and dewdrop notch came out. I wanted to upgrade because my mom's old phone, அதுவும் ஒரு Oppo தான், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு நான் இந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் மோட்டோரோலாக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10க்கு 9 கொடுப்பேன். ஐ லைக் த ஃபார்ம் ஃபேக்டர். இட் ஃபீல் ஸ்லீக் அண்ட் லைட் வெயிட். கேஸ் போட்டிருந்தாலும் கூட I have dropped it accidentally a couple of times because of the stock case. It's slightly slippery, but luckily no chips or cracks till date. இது வந்து இங்க இருக்கலாம் bought a better one from Sprigga அப்படி இருக்கா, which I had been using until last month when it started getting cracks. ஓ அப்படி ஒரு கேஸ் இருக்கா ப்ரோ? ஸ்ப்ரிக்னு இருக்கலாம் ப்ரோ. I went to Urban Grey because I don't like vegan leather and it was the only ஆப்ஷனா. ஓகே, அது வீக்கெண்ட் லெதர் இல்லாமல் இதாக இருக்கும். It still looks just as good as the day it got delivered except a few scuffs marks in the USB ports and the glossy camera bump. அந்த ஏரியால எல்லாம் மட்டும் தான் யூசேஜ் மார்க் இருக்கு. ஆமாம். டிஸ்பிளே 10க்கு 10 கொடுப்பேன் ப்ரோ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கவர் டிஸ்பிளே ஃபோனு. ஐ பீன் லவ்விங் இட் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. பிக்சர்லாம் ரொம்பவே கிறிஸ்பாக இருந்தது. கலர் குவாலிட்டிலாம் ரொம்பவே கிரேட்டாக இருந்தது. நேச்சுரல் கலர்ஸ் இருந்தது. ரேடியன்ட் அண்ட் விவிடாக இருந்தது. 1600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ விசிபிலிட்டி, ரீடபிலிட்டி எல்லாமே எனக்கு டேரக்ட் சன்லைட்லேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இன்க்ளூடிங் நூன். அப்புறம் இட் இஸ் நாட் மச் பட் இட்ஸ் பெட்டர் தன் த எல்சிடி டிஸ்பிளே பிபிகே ஆஃபர்ஸ் இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். அவர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் பிபிகே ஃபோன். ஸோ பிபிகேல 20,000 ரூபாய்க்கு வரக்கூடிய எல்சிடி பேனல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மோட்டோரோலா மாசா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 1080p பிளேபேக் தான் சப்போர்ட் பண்ணுது. ஐ திங்க் இட்ஸ் எனஃப். ஃபுல் ஹெச்டி தட் பிளே ஸ்மூத் இஸ் பெட்டர் than a 4K ஸ்டட்டரோட ப்ளே ஆகுது. ஃபைண்டிங் அ குட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாஸ் அ பெயின் இன் த பிகினிங் பட் ஐ ஈவென்ச்சுவலி ஃபவுண்ட் அ ஹைட்ரோஜெல் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் மீ தேன் அ யூவி டெம்பர் கிளாஸ். ரெயின்போ எஃபெக்ட் வர வரும் யூவி டெம்பர். ஆமாம், அது ஒரு கடுப்பு. அப்புறம் இல்லாட்டி ஃபுல் க்ளோ போனாலும் பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து நான் இந்த கர்வ் டிஸ்பிளே, அதாவது ஸ்டார்டட் லைக்கிங் கர்வ் டிஸ்பிளே. ஹோல் இன்டர்நெட்டு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஹோல் இன்டர்நெட் ஸ்டார்ட்ஸ் ஹேட்டிங் இட். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது. ஒன்லி சோனி எக்ஸ்பீரியா கேன் மேக் மீ ஸ்விட்ச் டு ஃப்ளாட் டிஸ்பிளே அகைன். இங்கே பாருங்க, இன்டர்நெட்டில் எப்போதும் நம்மளை குழப்பி விடத்தான் பார்ப்பாங்க. உங்களை வந்து அங்கேயே இருக்க வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எங்கள் ஆள் வந்து சோனிக்கு இருக்கணும், அதனால் வந்து சோனியில் ஏதாவது ப்ரீமியம் டிவைஸ் வந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கார் போல். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியா மினி, T2 அல்ட்ரா, எக்ஸி ப்ரீமியம் இந்த மாதிரியான ஃபோன்லாம் 960 FPS ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஏன்னா தேங்க் டு அம்மா, ஏன்னா அம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ஸ்டாப்டு பையிங் ஹை அண்ட் ஃபோன்ஸ் ஆஃப்டர் சோனி எக்ஸிட்டட் இந்தியன் மார்க்கெட். அம்மாவும் ஒரு சோனி ஃபேனா? ஓகே, மேசிவ். அடுத்து சவுண்ட் குவாலிட்டி 9 out of 10 சொல்லுவேன் ப்ரோ. ஃபைனலி சம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தட் ஆக்சுவலி டெலிவர்ஸ் வாட்ஸ் ஆன் த ஸ்பெக் ஷீட். இது வந்து பார்த்தீங்கன்னா 80-20 ட்ரிக் டு பாஸ் ரெகுலேஷன்ஸு. பட் ஐ ரேர்லி கெட் இட் யூஸ் டு அண்ட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் த பிளாஸ்ட் மியூசிக். ஆனால் ஒரு மேட்ரு ப்ரோ, நான் ரீசெண்டாக வந்து நிறைய மோட்டோரோலா ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிஜமாவே அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் நல்லா அவுட்புட் கொடுக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாராட்டியாக. அன்னைக்கு நம்ம டெஸ்டிங் அப்போ கூட பார்த்தோம்ல, ஓரளவு நல்லா சவுண்ட். சிக்னேச்சர்லாம் பிரித்து மேஞ்சிருச்சு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிக்னேச்சர்லாம் சமல விடுங்க. ஆமாம். ஓகே, ஓப்போ இந்த பாட்டம் ஹெவி டீ கடை ஸ்பீக்கரு. பட் மோட்டோ வந்து பெட்டர் கிளாரிட்டி வித்தவுட் டிஸ்டார்ஷனு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ரியல்மி பட்ஸ் R7 பற்றி கழுவி ஊற்ற வேண்டியது நிறையா இருக்கா? Oh my god. Check the developer option and it supports a high definition codecs. ஏன்னா Qualcomm ஓட aptX இருக்கு, aptX HD இருக்கு, aptX adaptive இருக்கு, LDAC இருக்கு, HDC version 2, 3, 4, 5 எல்லாமே இருக்கு. Dolby Atmos உருட்டுன்னு தெரியும். I keep it its specialty enabled only for the movies, anime and games. While listening to music I prefer turning it off. 90s and 2000s melodies mixed with stereo that I listen and when I pushed through Dolby Atmos sound terrible இருக்கு. வால்யூம் பூஸ்ட் ஆயிடுது. ஸோ அதனால நான் அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி மெட்டலு, பேஸ் ஹெவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு யோசிக்கும் போது சொல்லியிருக்காரு. ஓகே, ஹாப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 out of 10. அப்போ எங்கள் ஆளுக்கு வந்து ஹாப்டிக்ஸ் வந்து பிடிக்கல. எங்களுக்கு பெஞ்ச் மார்க் ஹாப்டிக்ஸ்னாக்க பிக்சல் டிவைஸ் தான். உண்மைதான். பிக்சல்னா ஹாப்டிக்ஸ்னா பிக்சல் அந்தளவுக்கு ப்ரீமியம். ஓகே, ஸோ அப்போ ஹாப்டிக்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் கடியாக தான் இருந்திருக்கு இந்த ஃபோனில், மோட்டோரோலாவில். சாஃப்ட்வேர் UI அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்க்கு 8 out of 10 கொடுக்குறாரு. பரவாயில்ல. ஏன் நான் இது வந்து ஹை ரேட்டிங் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் கலர் வைஸ் யூஸ் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபங்க்ஷனு, அதான் மோட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டெக்ஸ் மோடு, மோட்டோ ஆக்ஷன்ஸு, அதான் நீங்கள் டார்ச்சு, குக் கேப்சர் இதெல்லாமே நல்லாயிருக்கு. செக்யூர் ஃபோல்டரு, க்ளோன் ஆப்ஸு, இன்பில்ட் கேம் பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி அதுக்கு இமேஜெலாம் ஆட் பண்ணியிருக்காரு பாருங்க. கண்டிப்பாக. அப்புறம் இது வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸை வந்து 5 apps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதுதான் ப்ரோ பெரிய ஜோக்கு. Edge 70 ஃப்ளோட்டிங் விண்டோ வர மாட்டேங்குது, ஏனே தெரியல. ஒரு வேளை உள்ள எங்கேயா போய் எனேபிள் பண்ணுமான்னு கூட தெரியல. ஒரு கன்ஃபியூஸ் ஆகி கடுப்பாயிட்டேன். ஆனால் சிக்னேச்சரில் சூப்பராக இருக்காச்சு. ஆனால் இது ஒரு பிரச்சனைங்க. ஒரு ஃபோனில் ஒன்று இருக்கா, இன்னொரு ஃபோனில் ஒன்று இருக்கா மட்டும் இல்லை. எங்கால் பாருங்க, இப்போ G85 சூப்பராக வேலை செய்துங்கிறாரு. அப்புறம் என்ன? ஓகே,
ஸோ அது ஒன்று ரீசென்ட்லி டாஸ்க் டர்ன்ஸ் இன்டு மினி விண்டோஸ் அண்ட் ஐ கான்ட் யூஸ் இட் சைமல்டேனியஸ்லி வித் த ஸ்பிளிட் ஸ்க்ரீன். பட் சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கூட சேர்த்து 5 ஆப் மேலே ஃப்ளோட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ 7 ஆப் மேஷ் பாய் ஆனால் பண்ண முடிஞ்சது. அப்புறம் அந்த ஃபோன் ஒன்லி ஹேட் 10 மோட்டோ ஆப்ஸ் அண்ட் 20 கூகுள் ஆப்ஸு ஃபர்ஸ்ட் பூட் பண்ணும்போது அப்சல்யூட்லி 0 ப்ளோட்வேர்ஸ் ஆர் ஆட் இன் எனி ஆஃப் த சிஸ்டம் ஆப். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாமே வந்து குட் திங்காக தான் இருந்தது. டிஃபால்ட் மோட்டோ விட்ஜெட் வெதர் இருந்தது, பியூட்டிஃபுல் அனிமேஷன், சன்ரைஸ், ரெயின், நைட் ஸ்கை எல்லாத்துக்குமே இருந்தது அப்படின்னு சொல்லி அதுவும் போட்டிருக்காரு. அப்புறம் ஸோ இட்ஸ் பேக் டு யூசிங் டிஎன்எஸ். அவர் வந்து டிஎன்எஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓ ஆமாம், ஏன்னா அந்த ஒன் வெதர் வந்து பெரிய டார்ச்சராக இருக்குது. நானும் ட்ரை பண்ணேன், ஃபுல்லாக ஆடு. அதனால் எங்கால் டிஎன்எஸ் போட்டு ஒன் வெதரில் ஆட் வராமல் பார்த்துக்கிறாரு போல். கண்டிப்பாக. ஆமாம், வெதர் ஆப் ரிலேட்டடான டேட்டா இதில் அட்டாச் பண்ணியிருக்காரு. தீம்ஸ் அண்ட் கியூரேட்டட் ஸ்டாட்டிக் அண்ட் லைவ் வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான், பட் நல்லாயிருக்கு. பிபிகே தீம் ஸ்டோரில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ஒரு 7 ரிங்டோன் கொடுத்துருக்காங்க, சப்த ஸ்வரங்கள் அக்ராஸ் ஆல் த மாடல்ஸ் விச் டிட் நாட் இம்ப்ரெஸ் மீ. ட்ராய்ட் ஏராவில் இருக்கிற கூகுள் ஃபோன்ஸில் ட்ராய்ட் ஏராவில் இருக்கும் தெரியுமா ரிங்டோன்ஸ், ஆமாம், அதே தான் இதுலேயும் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்டேட்ஸ் நான் வந்து நெவர் டைப் ஆஃப் அப்சசிவ்லி வெயிட்டிங் ஃபார் த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் மந்த்லி அப்டேட்ஸ் வந்து டிசம்பர் டு ஏப்ரல் அண்ட் தென் ஆன்வர்ட்ஸ் ஒன்ஸ் எவ்ரி 2 months வருது. நான் அகைன் எவ்ரி மந்த் ஒரு லாஸ்ட் 3 months வந்துகிட்டு இருக்கு. H70க்கு வரவே இல்லைங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமாம், இவர் என்ன மாதம் வருதுங்கிறாரு. ஹவு வாட் இஸ் திஸ் மோட்டரோலா? சரி விடுங்க, நல்லது நடந்ததுன்னா நம்ம அதை பற்றி ஹவு கேட்கக்கூடாது. நமக்கு நாசமாக போகும்போது தான் ஹவு கேட்டுக்கணும். கண்டிப்பாக. அப்புறம் ஐ நெவர் காட் எனி ப்ளோட்வேர் இன்ஸ்டால்டு த்ரூ அப்டேட்ஸ் அன்டில் த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஃபோனில் வந்து எல்லா ஷீட்டு இண்டஸ் ஆப் ஸ்டோர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி தொலைச்சிட்டாங்க. இதில் வேறு கான்டா டி ப்ளோட்வேர் இண்டஸ் ஆப் ஸ்டோர் 17 Ultra 2. எவ்ரி ஒன் திங்ஸ் ஓப்போ சென்ஸ் அவுட் டைம்லி அப்டேட்ஸ் வித்தவுட் மச் bugs, but K10 came with a ColorOS 11 and now it runs on a buggy ColorOS 12 with 13 written over it. ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு திட்டிருக்காரு. சைட் நோட்டு, ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ஜிபிஎஸ் ஸ்கேனர் ஃப்ரீசிங் இஷ்யூ. ஓகே சாரி பாலாஜி ப்ரோ. அவரையும் வர எங்கள் ஆள் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ரேண்ட் க்ளீன் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் அ ஸ்ட்ரைக்கிங் கான்ட்ராஸ்ட் வித் பிபிகே ஜெயண்ட் ஹூஸ் சோல் பர்பஸ் இஸ் டு புஷ் ஆட்ஸ் எவ்ரிவேர் இந்த சிஸ்டம் ஆப்ஸ் லைக் ஃபைல்ஸு, நேட்டிவ் மியூசிக் பிளேயர் எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ அதனால் நான் டிஎன்எஸ் எனேபிள் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபைல் மேனேஜரில் கூட ஆட் பேனர் வருதியா, ஸ்பாட்டிஃபைல ஆட் வரான், எல்லா இடத்துலையுமே ஆட் வரான் அப்படின்னு சொல்லி ஆட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு பாருங்க. 2-3 மீன் வேறு போட்டு பூஜை வேறு பண்ணுறாரு பாருங்க. ஐயா இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க, நல்லா இருக்கு. ஸ்பீக்கிங் ஆஃப் டிஎன்எஸ், ஓப்போ will automatically disconnect private DNS after some time, but in Moto only once I set it, it does not change even after several restarts. பவர் ஆஃப் எப்பயுமே எனக்கு பிரச்சனையே வந்தது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆல்சோ நோ அன்னெசரி ஆப்ஸு, டியூல் ஃபைல்ஸு, டியூல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நேட்டிவ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, வீடியோஸ் ஆப்பு, உருப்படாத கம்யூனிட்டி ஆப்பு யூஸ் ஃபார் ரன்னிங். இந்த எங்கள் ஆள் பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு துவைச்சி எடுக்கிற அப்படி துணி துவைக்கிற மாதிரி. அதான் இவர் வந்து டீப்ளாட்டிங் டூல் ஏதாவது போட்டு தான் ஓப்போவில் வந்து நம்ம வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ரிமூவிங் ஓப்போ ஃபோட்டோஸ் ஆப் வுட் மேக் கேலரி ஷார்ட்கட்ஸ் இன்சைட் கேமரா ஆப். அது என்ன வேணா கேலரி ஷார்ட்கட் வேலை செய்யாதுங்கிறாரு. அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்புறம் நான் எதாவது எடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது லூப்பில் போயிட்டு கிடக்கும். பர்ஃபார்மன்ஸ் 1 out of 10 ப்ரோ. ஐ டோன்ட் பிளே பிஜிஎம், சிஓடி இதில் மாதிரி எந்த விஷயங்களும் நான் விளையாடுறதில்லை. நான் வந்து GTA 3, லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸு, வைஸ் சிட்டி சர்ப்ரைசிங்லி ஹேண்டில் ஆல் தி வெல். இட் டிட் ஹீட் அப் மேக்ஸிமம் 43 45 டிகிரி வரைக்கும் போச்சு சம்மரில் வித்தவுட் ஏசி வைல் கேமிங் டியூ டு மெட்டா ஆப்ஸ் விச் மேட் மீ திங்க் கெட்டிங் எ ஃபோன் கூலர். பட் ஆஃப்டர் சம்மர் அண்ட் ஆஃப்டர் அன்இன்ஸ்டாலிங் மெட்டா ஆப்ஸ் அண்ட் மூவிங் தெம் டு த செக்யூர் ஃபோல்டர் அண்ட் டிசேபிளிங் பேக்ரவுண்ட் பேட்டரி யூசேஜ், ஹீட்டிங் ஹாஸ் ரெடியூஸ் சிக்னிஃபிகன்ட்லி. ஃபார் கேஷுவல் யூஸு லைட் கேம்ஸ்னால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரிலேருந்து 40 டிகிரி, 45 டிகிரி இந்த மாதிரியான ஒரு சின்ன அதுலேருந்து அதாவது 38லேருந்து 40 டிகிரி என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு 4 டிகிரி அதிகமாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கேஷுவல் கேம்லேருந்து எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஆடி தோன்னு துவச்சிட்டு இருக்காரு போல். ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. கேட்டன் வந்து இந்த மாதிரியான நேரத்துலலாம் எல்லாத்தையும் கில் பண்ணிவிடும் அப்படின்னு போட்டிருக்காரு. நிறைய தடவை கிராஷ் ஆகிருக்குன்னு போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஆப் கில் பண்ணி விட்டுறது, ஆன்கோயிங் ஆப்பை கூட கில் பண்ணுமா. சரி, கேமரா பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரேட் திஸ். ஐ எம் நாட் அ வித் கேமரா யூசர். இது கேமரா சென்ட்ரிக் ஃபோனும் கிடையாது. பட் நல்ல வெல்லிட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது. நைட் டைமில் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்புறம் அல்ட்ராவைட் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் எஃபெக்ட் கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான். நான் மோஸ்ட்டாக வந்து அதனால் அல்ட்ராவைட் யூஸ் பண்ணுறதில்ல. கவர் கிளாஸை அல்ட்ராவைடு ஆல்சோ கெட்ஸ் ஈஸிலி ஸ்க்ராட்ச்டு. என்னது
எட்ஜு பின்னாடி கவர் எட்ஜினியோ எல்லாத்துலேயும் கூட இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா எதுனா மேலே அந்த லென்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகுது. மோட்டரோலாவில் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ மொத்தம் எங்கள் ஆள் வந்து நிறைய சாம்பிள்ஸ் டேட்டா இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போலேருந்து இவர் இதுக்கு வரும்போது அவருக்கு என்ன மாதிரியான கேட்டன்லேருந்து இங்கே வந்தோடனே என்னென்ன ஃபீல் பண்ணுறாரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே நைட் விஷன் வந்து ஸ்பாட் கலர் ஃபில்டர்ஸு சம் ஆர் குட்டு, சம் ஆர் நாட் தட் மச் குட்டு, சம் ஐ டோன்ட் ஃபைண்ட் யூஸ் ஃபார். ஹெச்டிஆர் டஸ் நாட் ஹேவ் அ செப்பரேட் டாகிள் டு டர்ன் இட் ஆன் ஆர் ஆஃப். த சொல்யூஷன் இஸ் டு யூஸ் ப்ரோ மோடு. கண்ணாடி திரும்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் மாதிரி தான் இருக்குது. அப்போ ப்ரோ மோடில் ஷூட் பண்ணுறப்ப ஹெச்டிஆர் வேணாம்னு நினச்சி என்ன பண்ணேன். ஸோ ப்ரோ கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் ஹெச்டிஆர் ரெண்டுலேயும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் இட் டஸ் ஃபோக்கஸ் ஹண்டிங் அண்ட் கொஞ்சம் இந்த இன்டோர் சுச்சுவேஷனு, அப்புறம் 3 to 4x கொஞ்சம் ஜூம்லாம் போகணுன்னு வைங்களேன், கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் கீழே வந்து இதை பெருமையாக போட்டிருக்காரு, ஓப்போ ஒயிட் வாஷ் பண்ணுமா. ஆமாம்மா. போனஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஃப்ரண்ட் கேமரா கிவிங் நேச்சுரல் அவுட்புட் பிகாஸ் ஆஃப் த கேட்டன் ஐ ஸ்டாப் யூசிங் த ஃப்ரண்ட் கேமரா என்டையர்லி ஆஸ் இட் வுட் ரேண்டம்லி அப்ளை லிப்ஸ்டிக்கு. ஐயா எப்படி ஐயா இது எங்கேருந்து எடுத்தீங்க? மங்கிக்கு ஒரு வந்து மேக்கப்லாம் போட்டிருக்கேன், இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஃப்ரண்ட் கேமரா இருக்கிறதுலே எல்லாமே இருந்திருக்கலாம். அந்த திருஷ்டி போட்டு இல்லாமல் டிஸ்பிளே வச்சும் ஒரு நல்லா இருக்கும். ஃபவுண்ட் அவுட் த்ரூ த ரெடிட் போஸ்ட். அதுவும் X9 ப்ரோ யூஸருக்கு ஓப்போ இப்படி தான் அவுட்புட் தருதான். அப்புறம் சார்ஜிங் வந்து 7 out of 10, பேட்டரி பேக்கப் 9 out of 10 கொடுப்பேன். 30 watt சார்ஜிங் தான். மோட்டோ இந்தியாவில் 33 watt, டேக்ஸ் அபவுட் 1.5 hours to charge in idle, 2 hours or more in use. It is somewhat slow compared to the other phones. ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே இப்போ 45-65 கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டோலாவே இப்போ 68 watt கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 80-70லையும் 68 watt தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஓடு எங்கால வந்து பாருங்கள் 9 hours 14 minutes. பேட்டரி கிராஃப்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேட்டரி ப்ரோ அது? 5000 6000 பரவாயில்லையா? அதுக்கு 9 hours எல்லாம் ஃபண்டாஸ்டிக். மோட்டோ G85 5000 mAh மேசிவ். இவ்வளோ 9 hours ஹெச்ஓடிலாம் எங்கேயோ போய் நிற்கிது. 6s Gen 3 வச்சு எங்கள் ஆள் பொழந்து கட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பாருங்கள் எவ்வளோ வருது? 9 out of 10 டேட்டாவுக்கும் கால்ஸ்க்கு வந்து 7 out of 10. ஆமாம் ப்ரோ, கால்ஸுக்கு மட்டும் மோட்டரோலாவில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நான் யூஸ் பண்ண 2 ஃபோன்லேயுமே எனக்கு கால்ஸில் பிரச்சனை இருந்தது. ஃபோன் பண்ண என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா எல்லாம். இங்கே இருங்க, மோட்டோ யூஎஸ், மோட்டோ EU, மோட்டோ இந்தியா மீமெல்லாம் போட்டு பொழந்து தள்ளியிருக்கீங்களே வா. ஜனவரி செக்யூரிட்டி பேட்சுக்கு அப்புறம் இப்போ கால் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. ஏர்டெல் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்ததில்லை. எங்கள் அம்மா வந்து கால் குவாலிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, ஹாட்ஸ்பாட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாரா எங்கள் ஆள். கன்க்ளூஷன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபோன் ப்ரோ. இது மட்டும் இல்லை ப்ரோ, எல்லா ஃபோனுமே பர்ஃபெக்ட் ஃபோனே கிடையாது. பர்ஃபெக்ட் ஃபோன் ஒன்று கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் ஹியூமன் இருக்காங்களா? நெகி பேட்டா அதே பேட்டா தான் இங்கேயும். போடு லெனோவோ மோட்டோ ஜிபிக்கு போயிட்டான். மோட்டரோலா கீழே தண்ணியில் தத்தளி செத்து கிடக்கு. நல்லா இருக்கே இதெல்லாம். ஐயா இதெல்லாம் எங்கே நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரில. மொத்தம் நீங்கள் வந்து ரெடிட்டில் இருக்கிற மோட்டோ கம்யூனிட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி நீம்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. போட்டு ரெடிட்டில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி மியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடும். டு ஐ லைக் மோட்டோ? எஸ். டு ஐ ஹேட் மோட்டோ? எஸ். அப்போ இதுதான் அந்த விசித்திர வழக்க. ஆமாம், என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரே ஃபோன் தான் வருது, ஒரே திக்னஸில் தான் வருது, பெருசாக அது மாறுற மாதிரி தெரில. G84 G85 பார்த்தா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து எங்கள் சொல்லி வச்சிருக்காரு. ஆக மொத்தம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. போடு கீழே பார்த்தீங்களா சோனி? அரே யார் இந்த பாட்மேன் சீரியஸ் தானே? அப்பா WF இல்லை அதெல்லாம் இல்லை. இது இந்த போட்டுருந்தால எக்ஸ்பீரியா மினி. ரைட் ரைட். Moto to upgrade in the future in the daily driver is something in the 8 series catches my eyes. Oh, not call-based company. It's just to get Xperia in the second-hand market. வேறு எவனையும் நான் நம்புறதா இல்லைடா. நான் திரும்பி வந்து நான் இருக்கே போகிறேன்டா. ப்ளீஸ். இவரே பெசல்ஸ் போகிறான். அப்புறம் இவரே பிக்சல்னு சொல்லணும்னா ஆசை தான். பட் பட்ஜெட் சார்ஜிங் ஸ்டாண்டர்டு பிக்சல் ட்ரைங் டு லுக் மோர் லைக் அன் ஆப்பிள். கரெக்ட் தான், அங்கங்கே கொஞ்சம் கடியாக தான் பண்ணுறாங்க. அதாவது வந்து இது வந்து கூகுளோட ஆப்பிள். இங்கே இருங்க. Its design makes a comeback, I will consider, but knowing Google that won't happen. Lastly, gaming experience, casual games கூட ஹேண்டில் பண்ணலாம் தான்.
பட் அதுதான் பட்ஜெட் ஃபோனும் பண்ணுது. அப்புறம் எதுக்கு இது வாங்கணும்ன மாதிரி தான் இருக்கும். நியாயமான பேச்சு. ரியல்மி 7 பட்ஸ் ஆர் 7க்கு இப்போ தான் வந்திருக்காரு. எஸ் பஸ் மீ ரியல்மியை போட்டு கிளிக்கிறாரு. மே மாதம் தான் வாங்கியிருக்காரு. என்கோ பட்ஸ் 2 ஸ்டாப்டு சார்ஜிங்னால அது வாங்கியிருக்காரு. ஏன்னா அது 2 வருஷம் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரச்சனைனால மாறி இருக்காரு. ப்ரோ வந்து ஆடியோ குவாலிட்டி ப்ரோ அது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்ஹெச்டிசி ஆனு EQ டியூன் பண்ணால் மட்டும்தான். டிஃபால்ட் அவுட்புட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பேஸ் டீப்பு ஜஸ்ட் லைக் என்கோ பட்ஸு. ANC யூஸ் டு பி ரியலி குட் பட் நவ் இட்ஸ் தேர் ஃபார் த நேம் சேக். அந்த அளவுக்குலாம் நாய்ஸ்லாம் பிளாக் பண்ணுறதுல ஃபேன் நாய்ஸை கேட்டு தொலையுது அப்படின்னு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காரு. டர்ன் ஆஃப் பண்ணால் இட் ஒன்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஓ இது வேறையா? டர்ன் ஆஃப் பண்ணுறேன் டர்ன் ஆன் பண்ணுறேன் அங்கேயும் வந்து சொதப்புறான். ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து ப்ரோஸு. ஆனால் ஆரம்ப காலங்களில் ANC நல்லா இருந்திருக்கு. ஆனால் இப்போ நல்லா இல்லை. அதே எப்படி 30 to 40% வால்யூம் இஸ் ஸ்வீட் ஸ்பாட்டு. கால் குவாலிட்டி வாஸ் கிரேட்டு. But with the twist, Enco Buds 2 with its poor call quality even in outdoor can't even be compared. Okay. Cons, it feels like it's tuned only for the bass heavy, fast paced songs. When I try listening to melodies, it plays them in the same fast pace compared to Enco Buds 2 Pro. Dubagur link app does not really have any other besides hogging 500 MB of storage space. பட்ஸ் யூஸ்லெஸ் அப்டேட்ஸ் வருது. இதனால் வந்து ஒரு யூஸும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து ரூயின் தான் பண்ணுது அப்படின்னு திட்டிருக்காரு. whenever design அதாவது whoever designed the stem to be the வந்து inside the resource a special place in hell. என்னையா டிசைன் இதுன்னு காரி துப்பி வச்சிருக்காரு எங்காலு. பிளேஸ் இன் ஹெல்லா? ஆமாம், என்னடா டிசைன் இது அப்படின்னு திட்டிருக்காரு. சார்ஜிங் இன்கன்சிஸ்டன்சிஸ் லைக் ஒன் பட் நாட் சார்ஜிங் அட் ஆல். ப்ரோ இது நடந்திருக்கும் ப்ரோ. அடிக்கடி இந்த போகோ பின்னை க்ளீன் பண்ணணும். உள்ளே இருக்க கேஸில் இருக்கிற பின்னையும் க்ளீன் பண்ணி போட்டால் சார்ஜ் ஏறும். கண்டிப்பாக. Heavier than Enco Buds 2 and not comfortable and continuous listening than 1 hour. I listened with ANC on because ENC is not great. Ear tips turns outward often when I take them out of ears. வேறு இயர் பீஸ் வாங்கி மாட்டிக்கோங்க இயர் டிப்ஸ். ஏன்னா நீங்கள் வேறு இயர் டிப் என்ன தெரியுமா, ஃபோம் இயர் டிப்லாம் மாட்டலாம். ஆனால் அந்த கேஸ்க்குள்ளே ப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இயர் டிப்ஸ் மாட்டிட்டு கேஸில் ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. For the first 3 months I get any incoming call while using the buds. It used to be the blast on alert tone and full volume irrespective of volume settings. It can be the best described as 100 rusty cycle bells ringing in. ஸோ ஆக மொத்தம் நான் வந்து வால்யூம் எவ்வளோ வச்சுருக்கேங்கிறதுலாம் அதுக்கு கணக்கு கிடையாது. பட் ஃபுல் வால்யூமில் என் காதை கொயின்னு ஆக்கி விட்றோம் அப்படிங்கிறார். அது எப்படி அதுவாகவே இதுவாகுது? இல்லை ப்ரோ யாராவது கால் பண்ணால் மாட்டிப்பாருன்றார். ஓகே. இங்கே இருங்க. இந்த லாஸ்ட் 3 months பேட்டரி பர்சன்டேஜ் நோட்டிஃபிகேஷன் இஸ் போத் குவிக் செட்டிங்ஸ் பேனல் அண்ட் செட்டிங்ஸ் பேஜ் காட் பக்கி கிரே அவுட் சர்க்கிள்ஸ் in the place of buds image and option to be located buds. Find up எல்லாமே disappearing. Tried fixing it by installing link up again, but it made the problem worse by giving one value for battery like neckband. Satta. So it took almost 15 to 20 resets of the earbuds to revert phone's Bluetooth settings. 20? ஆமாம், அத்தனை ரீசெட் பண்ணியிருக்காரு. 20 பாபி. I even suspected Moto software issue. Tried pairing with different phones, but அதுலேயும் அந்த பிரச்சனை இருந்தனால தான் அவர் வந்து கடைசியில் இதை பார்த்துருக்காரு. இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப வெறுத்து போயிட்டு I have given up trying to fix. அதிலே யூஸ் பண்ணி பழகிட்டேன். 20 தடவை ரீசெட் பண்ணியிருக்கேன் அப்பா. இப்போ எங்கால வந்து OnePlus Buds 3 நான் போயிருந்துருக்கலாம் போல, தேவையில்லாமல் இதுக்கு வந்துட்டணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இல்லாட்டி வந்து செட்டில்டு வித் நாட் Buds 3 Pro. ஹைரஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமே நீங்கள் வந்தேன். கன்க்ளூஷன் எவ்ரி பாயிண்ட் தட் ஐ செட் இஸ் அ ப்ரோஸ் காட் cancelled out by the point in I won't buy from Realme anymore and won't recommend the brand to anyone. கடைசியில் பால் ஊற்றிட்டு போயிருக்காரு. சரி அவன் இருந்தது வரைக்கும் அறுத்து கிழிச்சதெல்லாம் போதும், அவனை தூக்கி தூர போடு அப்படின்னு இருக்காரு. அதான் 20 தடவை ரீசெட் அடிச்சிருக்கேங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. என்னால் யோசிக்கவே முடியல. எவ்வளோ பொறுமை இருந்ததுன்னா ஒருத்தர் 15-20 தடவை ரீசெட் அடிச்சிருப்பாரு. மோட்ரோலா வந்து ரியல்மியோட பெட்டராக ஒரு வாழ்க்கையில் வந்து விளையாண்டுருக்குங்கிறதா ஹைலைட். G85 டிட் ரியலி குட், பட் ரியல்மி 9 மணி நேரம் SOT எல்லாம் கொடுத்துருக்குன்னா என்ன சொல்கிறது? நல்லதுதான், சந்தோஷம். இதுல என்ன தெரியுது, இதனால தான் கேட்குறேன். 10,000 mAh வச்சுக்கிட்டு மீதி சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாம் வருது. இதில் 9 மணி நேரம் வருதுன்னா அப்போ அதில் அட்லீஸ்ட் ஒரு 15 மணி நேரமாக வர வேணாமா? கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாமும் 10 மணி நேரம் தான் வருது. சரி ஓகே, காலம் கெட்டு கிடக்கு. ஏன் காலம் கெட்டு கிடக்கு? ஆமாம் ப்ரோ, 10,000 mAhனாலும் இனிமேல் 7,000 தான், 7 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வரும்னு மனசை வந்து நம்ப வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக. ரைட்டு மக்களே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பாய் பாய்.